நான் அபுதாபியில் 2 ஆண்டுகள் வேலை செஞ்சேன். அங்கே ஒரு 50 தொழிலாளர்களுக்கு அதிகாரியாக பணிபுரிந்தேன். ஊழியர்களை 60% பேர் ஹிந்தி பேசுகிறவங்க, அப்புறம் உருது பேசுகிறவங்க. தமிழ் மற்றும் ஆங்கிலம் மட்டுமே அறிஞ்ச நான் ஒரு ஹிந்தி வார்த்தை மூலம் அவர்களோட ஓரளவு தான் பேச முடிஞ்சுது. ஹிந்தி கற்றுக்கொள்ளணும் ஆசை இல்லை, ஏனோ என்னிடம் ஏற்படவில்லை. பணியில் சமாளித்து விட முடியும் என்ற தப்பு கணக்கு போட்டேன். அதனால் சீக்கிரமாகவே வேலையை விட்டு போகிற நிலைமைக்கு வந்தாச்சு. இப்போ சமீபத்தில் சென்னைக்கு வந்தபோது ஒரு ஹோட்டலில் வட மாநில தொழிலாளர்கள் வேலையில் இருப்பதை பார்த்தேன். அவர்களிடம் கொஞ்சம் கெத்தா ஜம்பமாக தப்பும் தவறுமா ஹிந்தியில் பேச அவர் கிண்டல் அடிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே, அண்ணா எங்களுக்கு தமிழ் நன்றாக தெரியும், எழுதவும் பயிற்சி பெற்றில்லை என்று கூற சம்பட்டியால் என்னை அடித்த மாதிரியே இருந்துச்சு. பள்ளி படிப்பை கூட சரியாக முடிக்காத வட மாநிலத்தவர் அவங்க வேலை வேணும், வேலைக்கு அவசியமானா எந்த சூழ்நிலையிலையும் பிழைப்புக்காக பிற மொழியை கற்கும்போது என்னோட தேவைக்கு இந்திய கற்காதன் எனது முட்டாள்தனத்தை நினச்சி வைக்கப்பட்டேன். தாய்மொழியையும் படிக்கணும், வேற்று மொழியும் கற்கணும் தொழிலுக்காக. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொருத்தங்க சொல்கிற கருத்தை அவங்களுடைய சுயநலத்துக்காண்டி சொல்லுவாங்க. நம்மளோட தேவைக்கு வேலை சம்பந்தமாக ஒரு மொழியை கற்றுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. தாராளமாக படிக்கலாம், கற்றுக்கலாம். அப்போ தான் நம்ம வாழ்க்கை முன்னேற்றணும். வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு இது ஒரு எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம். என்னோட